Hello YouTube, this is JTechCode 2.0. I hope you all are doing really good today. Now you all are waiting to ask the questions to me such as where you gone, why didn't you upload any videos or any updates. So I don't want to waste your time by explaining these things. So I am going to explain these things on any other videos. But one thing, last year June month we started to learn Python programming and I was taught you when you all are interested in Python programming. Now I wish to end that series with complete Python basics. Yeah, I wish to end that series. I mean, போன வருஷம் பைத்தான் ப்ரோக்ராமிங் சீரியஸ் நம்ம சேனலில் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ நிறைய பேர் அந்த சீரியஸ் பார்த்துட்டு பைத்தான் ப்ரோக்ராமிங் படிக்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க. இந்நேரத்துக்கு அதில் அட்வான்ஸ் வர முடிச்சிருப்பீங்க. சில பேர் இந்த சீரியஸ் கண்டினியூ ஆகாததுனால அதோட பிரேக் ஆகிருப்பீங்க. ஸோ இப்போ அந்த சீரியஸை கம்ப்ளீட்டாக நான் முடித்து நம்ம சேனலில் வைக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் பைத்தான் படிக்கணும்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணவங்களா இருந்தாலும் சரி, இந்த பைத்தான் ப்ரோக்ராமிங் சீரியஸை கம்ப்ளீட்டாக இந்த பைத்தான் பேசிக்ஸ் முடிச்சு நம்ம சேனலில் வைக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இந்த வீடியோவில் பைத்தானில் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் இந்த பைத்தான் பேசிக்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமா வெப் அப்ளிகேஷன்ஸை எப்படி ஆட்டோமேஷன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஆட்டோமேஷன் பண்ணுறதுக்கான சில ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்குது, சிலினியம் அது மாதிரியான ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்குது. அந்த ஃப்ரேம் ஒர்க்ஸை பைத்தான் ப்ரோக்ராமிங் கூட கோடிங் பண்ணி தான் ஆட்டோமேஷன் பண்ண போகிறோம். ஸோ எந்த ஒரு டூல்ஸ்லாம் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ கோடிங் தான் நம்ம பண்ண போகிறோம். அதனால் பைத்தான் ப்ரோக்ராமிங்கில் தெளிவாக இருங்க. இந்த வீடியோவில் பைத்தானில் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும்னு தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி ப்ரோக்ராமிங் உங்களுக்கு தெரியலனாலும் பிரச்சனை கிடையாது. சும்மா ஒரு தடவை பாருங்கள் எப்படி தான் சொல்லிக் கொடுக்குறேன்னு. உங்களுக்கே ஒரு தானாக இன்ட்ரெஸ்ட் வரும். ஏன்னா அந்த அளவுக்கு பொறுமையாக தான் சொல்லிக் கொடுத்துருக்கேன். ஸோ லெட் வி ஜம்ப் இன்டு திஸ் வீடியோ. பைத்தான் ப்ரோக்ராமிங்கில் 12th சீரீஸ் இது. இந்த வீடியோவில் ஃபங்க்ஷன்னா என்ன, ஃபங்க்ஷன் எப்படி நம்ம டிஃபைன் பண்ணணும், அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பைத்தானில் மட்டும் கிடையாது, C++, ஜாவா, பேர்ல் எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயும் ஃபங்க்ஷன் அப்படின்றது ஒரே டெஃபினிஷன் தான். ஸோ எல்லா லாங்குவேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா டெஃபினிஷன் எல்லாமே ஒன்று தான். சின்டெக்ஸ் மட்டும்தான் லாங்குவேஜுக்கு ஏற்ற மாதிரி மாறப்போகுது. சினா ஒரு சின்டெக்ஸு, ஜாவானா ஒரு சின்டெக்ஸு, பைத்தான்னா ஒரு சின்டெக்ஸு. ஸோ நீங்கள் படிக்கிற எது வேணாலும் இருக்கட்டும், வேரியபிள் இல்லை ஒரு இஃப் கண்டிஷன் இல்லை லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லா லாங்குவேஜ்லேயும் ஒரே டெஃபினிஷன் தான். லாங்குவேஜுக்கு ஏற்ற மாதிரி சின்டெக்ஸ் தான் மாறும். ஸோ ஃபங்க்ஷன் அப்படின்றது பிளாக் ஆஃப் கோட் அப்படின்னு சொல்லுவோம். பிளாக் ஆஃப் கோட் அப்படின்னா ஒரு தனிப்பட்ட கோடு, இந்த ஆப்ரேஷனை பண்ணணும் அப்படின்னு தனிப்பட்ட கோடு எழுதி அதை நம்ம ஸ்டோர் பண்ணிவிடுவோம். ஸோ இதை தான் பிளாக் ஆஃப் கோட் அப்படின்னு சொல்கிறோம். அந்த பிளாக் ஆஃப் கோடு என்ன ஆப்ரேஷன் பண்ணணும், அந்த ஃபங்க்ஷன் என்ன பர்பஸ், இது எல்லாமே உங்களுடைய இன்டென்ஷன் பொறுத்தது. அதாவது உங்கள் ப்ரோக்ராமிங்க்கு தேவையான ஃபங்க்ஷனை நீங்கள் டிஃபைன் பண்ணுவீங்க. ஸோ ரெண்டு விதமாக இருக்குது. பில்ட்இன் ஃபங்க்ஷன் இருக்குது, யூசர் டிஃபைனட் ஃபங்க்ஷன் இருக்குது. பில்ட்இன் ஃபங்க்ஷன்ன்றது பார்த்திங்கன்னா, ஸோ இங்கே பாருங்கள், இந்த பிரிண்ட்டுன்றது ஒரு ஃபங்க்ஷன் தான். நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்கிற விஷயம், பேராந்திசிஸ் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருந்தா அது பேர் ஃபங்க்ஷன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ பிரிண்ட்டுன்றது ஒரு ஃபங்க்ஷனு. அதில் ஹலோ கைஸ் அப்படின்றத உள்ளே நம்ம எது பாஸ் பண்ணாலும் அதை பேராமீட்டர் அப்படின்னு சொல்லணும்னு சொல்லியிருக்கேன். பேராமீட்டர் இல்லைனா ஆர்கியூமெண்ட். ஸோ இந்த ஃபங்க்ஷன் எல்லாமே இந்த ப்ரோக்ராமை டெவலப் பண்ணும்போது பில்ட்இன் ஃபங்க்ஷனாக டெவலப் பண்ணி உள்ளே வச்சுடுவாங்க. ஸோ இது என்ன, அதாவது இதனுடைய பிளாக் ஆஃப் கோடை நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ இது எல்லாமே பில்ட்இன் ஃபங்க்ஷன். ஆல்ரெடி இருக்குது இந்த ஃபங்க்ஷனை, நம்ம ஜஸ்ட்டு கால் பண்ணுறோம். ஸோ கால் பண்ணும்போது நமக்கு இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷன் என்ன வேலை செய்யணுமோ அதை செய்யுது. ஸோ அதே மாதிரி நம்ம செட் ஆஃப் ஃபங்க்ஷனை நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம். ஸோ நம்ம பண்ணுறோம் இல்லைங்களா நம்ம சொந்தமாக, அதை தான் யூசர் டிஃபைனட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு பிளாக் ஆஃப் கோடு என்ன ஆப்ரேஷன் பண்ணணும்னு நம்மளால் டிஃபைன் பண்ண முடியும், அதுதான் யூசர் டிஃபைனட் ஃபங்க்ஷன். ஸோ அந்த ஃபங்க்ஷன் எப்போ ரன் ஆகும் அப்படின்னா, அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது அது ரன் ஆகும். ஸோ அந்த ஃபங்க்ஷனில் ஏதாச்சும் டேட்டாவாக பாஸ் பண்ணோன்னா அதை தான் பேராமீட்டர்னு சொல்லுவோம், இல்லைனா ஆர்கியூமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். பைத்தானில் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணணுன்னா டெஃப்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணி தான் ஃபங்க்ஷனை நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஸோ இங்கே பாருங்கள், ரெண்டு எக்ஸாம்பிள் இருக்குது. லெஃப்ட் சைடு ஒன்று இருக்குது, ரைட் சைடு ஒன்று இருக்குது. ஸோ லெஃப்ட் சைடு இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸோ இதை தான் நான் பிளாக் ஆஃப் கோட் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ டெஃப்ன்ற கீவேர்டு பக்கத்தில் நேம் விட்டு ஃபங்க்ஷன் நேம் என்ன வேணுனாலும் கொடுத்துக்கலாம். ஸோ பேராந்திசிஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணணும். ஸோ அடுத்ததாக இங்கே பைத்தானில் சின்டெக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு கோலன் வைக்கணும்.
ஸோ கோலன் வச்சா தான் ஸோ அதை ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம டிக்ளேர் பண்ணுறோம். ஸோ மற்ற லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ன்றது கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணி கர்லி பிரேசஸ் க்ளோஸ் பண்ணுவாங்க, அதுக்குள்ளே செட் ஆஃப் கோடு இருக்கும். ஸோ பைத்தானில் பார்த்தீங்கன்னா கர்லி பிரேசஸ் அந்த செமிகோலன் எதுவுமே கிடையாது. இங்கே இண்டென்டேஷன் தான் ரொம்ப முக்கியம். ஸோ ப்ரோக்ராம் டைப் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாம் புரியும், ஆல்ரெடி எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ ரைட் சைட் பாருங்கள், ரைட் சைடில் ஏபி அப்படின்ற 2 வேல்யூவாக பாஸ் பண்ணுறோம். இதை தான் ஆர்குமெண்ட்னு சொல்லுவோம், இல்லைனா பேராமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ டைரெக்டாக நம்ம ப்ரோக்ராமை டைப் பண்ணலாம், உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ எதுக்காக சி ப்ரோக்ராம் எடுத்துருக்கேன்னா, ப்ரோக்ராமுடைய கண்ட்ரோல் எந்த ஃப்ளோவில் ஒர்க் ஆகுன்றதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ பைத்தான்ன்றது லைன் பை லைனாக அது வந்து இன்டர்பிரிட்டர். ஸோ லைன் பை லைனாக எக்ஸிக்யூட் பண்ணும், உங்களுக்கு தெரியும். ஸோ சியில் மெயின் ஃபங்க்ஷன் தான் ஃபஸ்ட்டு எங்கே இருக்குதுன்னு பார்க்கும். எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயுமே மெயின் ஃபங்க்ஷனை தான் ஃபஸ்ட்டு ரன் பண்ணும். நம்ம ப்ரோக்ராம் ரைட் பண்ணும்போதும் மெயின் ஃபங்க்ஷன் தான் ஃபஸ்ட்டு எழுதணும். அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன ஃபங்க்ஷன்லாம் யூசர் டிஃபைனட் ஃபங்க்ஷன் நம்ம என்ன ஃபங்க்ஷன்லாம் வைக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த ஃபங்க்ஷன்லாம் வைப்போம். ஸோ இந்த மெயின் ஃபங்க்ஷன் தான் ப்ரோக்ராமுடைய கண்ட்ரோல் ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே வரும். இங்கே 3 வேரியபிள் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக இங்கே பாருங்கள், மேக்ஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்காங்க. இப்போ ப்ரோக்ராமுடைய கண்ட்ரோல் என்ன பண்ணுன்னா, இங்கேருந்து ஜம்ப் ஆகும். இங்கேருந்து ஜம்ப் ஆகி மேக்ஸ்ன்ற ஃபங்க்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னு தேடிட்டே இருக்கும். மேக்ஸ்ன்ற ஃபங்க்ஷன் இங்கே இருக்குது, அதனுடைய பிளாக் ஆஃப் கோடு இங்கே இருக்குது. ஸோ கண்ட்ரோல் என்ன பண்ணுன்னா, இங்கேருந்து இங்கே ஜம்ப் ஆகும், இந்த பிளாக் ஆஃப் கோடை ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணும். இதை ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணி முடித்ததும் திரும்ப கண்ட்ரோல் இதே இடத்துக்கு வந்துடும். ஸோ அதே மாதிரி எத்தனை ஃபங்க்ஷன் நீங்கள் வச்சுருந்தாலும் இதே மாதிரி ஜம்ப் ஆகிட்டு, அதாவது அந்த ஃபங்க்ஷனை போயிட்டு எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு வரும். ஸோ ஃபங்க்ஷன் இங்கே கால் பண்ணியிருக்காங்க, இங்கே கால் பண்ணதும் நேராக இங்கேருந்து இங்கே போன அர்த்தம், இங்கே போயிட்டு இந்த கோடை ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு திரும்ப இங்கே வரும். இதுதான் ஃபங்க்ஷனுடைய பர்பஸ். ஸோ இதுக்குள்ளே நம்ம என்ன செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது நம்மளுடைய ஆப்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன வேணாலும் ரைட் பண்ணிக்கலாம். ஸோ எப்பயுமே பார்த்தீங்கன்னா மெயின் ப்ரோக்ராமை ரன் பண்ணும், அதுலேருந்து தான் மற்ற ஃபங்க்ஷன்ஸ்க்கு மூவ் ஆகும். ஸோ பைத்தானில் அதே மாதிரி தான் மெயின் ஃபங்க்ஷன் நம்ம ரைட் பண்ணிவிட்டு தான் நம்ம யூசர் டிஃபைனட் ஃபங்க்ஷன் ரைட் பண்ணணும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், நல்லா உங்களுக்கு புரியும். ஸோ மெயின் ஃபங்க்ஷன் தான் ஃபஸ்ட்டு ரைட் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ மெயின் ஃபங்க்ஷனுக்காக ஜஸ்ட்டு இப்போ நான் பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறேன். பைத்தான் ஃபங்க்ஷன் அப்படின்னு நான் சும்மா டைட்டில் மாதிரி ஒரு பிரிண்ட் பண்ணணும்னு வச்சுக்கிறேன். ஸோ அடுத்ததாக இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ண போகிறேன், ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறேன். இன்னும் அந்த ஃபங்க்ஷன் நம்ம ரைட் பண்ணவே இல்லை. ஸோ நம்ம ஃபங்க்ஷன் நேம் என்ன அப்படின்னா என்ன வைக்கலாம், ஜஸ்ட்டு அடிஷன் அப்படின்னு வச்சுக்கிறேன். அடிஷன் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் நேமு, ஃபங்க்ஷன்னாலே சொல்லியிருக்கேன், பேராந்திசிஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணணும். ஓகே, இப்போ இங்கே இந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணியிருக்கோம். ஸோ பைத்தானில் ஃபங்க்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலே தான் டிஃபைன் பண்ணணும். அதாவது ஃபங்க்ஷனுடைய டிக்ளரேஷன், அதாவது ஃபங்க்ஷனை கால் பண்ணுறது மெயின் ஃபங்க்ஷனில் இருக்கும். சியில் பார்த்த மாதிரி தான். சியில் வந்து அது லைன் பை லைன் இன்டர்பிரிட்டர் கிடையாது. ஸோ அதனால் ஃபங்க்ஷனுடைய டெஃபினிஷன் நீங்கள் முன்னாடியும் கொடுத்துக்கலாம், மெயின் ஃபங்க்ஷனுக்கு அப்புறமாவும் கொடுத்துக்கலாம். இங்கே பைத்தான் பொறுத்தவரை மெயின் ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி தான் நீங்கள் ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணணும், டிஃபைன் பண்ணணும். ஸோ அதுக்கான ஸ்டெப் என்னென்னா, டெஃப்ன்ற கீவேர்டு, ஃபங்க்ஷன் நேமு, அடிஷன். ஸோ ஃபங்க்ஷனுக்கான பேராந்திசிஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணியாச்சு. அடுத்ததாக கோலன் வைக்கணும். அண்ட் தென் என்டர் கொடுத்தீங்கன்னா லைனு இண்டென்டேஷன் ஆகும், அதாவது ஒரு டேபு தள்ளி இருக்கும். ஏன்னா ப்ரோக்ராமுடைய கோடு, அதாவது இந்த ஃபங்க்ஷனுடைய பிளாக்கு எங்கே ஆரம்பிக்குது எங்கே முடியுது அப்படின்றத இந்த இண்டென்டேஷன் வச்சு தான் அது புரிஞ்சிக்கும். ஸோ இதுக்குள்ளே நம்ம பிளாக் ஆஃப் கோடை ரைட் பண்ணணும். ஸோ பிளாக் ஆஃப் கோடு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஏன்னு ஒரு வேரியபிள் வச்சு அதில் 5 வேல்யூ கொடுக்குறேன். ஸோ அடுத்ததாக பின்னு ஒரு வேரியபிள் வச்சு அதில் வந்து 3ன்னு வேல்யூ கொடுக்குறேன். ஸோ அடுத்ததாக பிரிண்ட்டு. ஸோ பிரிண்ட்டில் ஏ ப்ளஸ் பி ரெண்டுத்தையும் எனக்கு அடிஷன் பண்ணி அது பிரிண்ட் பண்ணிடும். ஸோ இதுதான் இப்போ நம்மளுடைய பிளாக் ஆஃப் கோடு. ஃபங்க்ஷனை நம்ம டிஃபைன் பண்ணியாச்சு. டிஃபைன் பண்ண இந்த ஃபங்க்ஷனை நம்ம இங்கே மெயின் ப்ரோக்ராமில் கால் பண்ணியிருக்கோம். சரிங்களா?
இப்போ பைத்தான் ப்ரோக்ராம் என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு இதை பிரிண்ட் பண்ணோம், அடுத்ததாக கண்ட்ரோல் இங்கே மூவ் ஆகும், இங்கேருந்து அடிஷன் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கான்னு தேடும். ஸோ தேடி பார்த்து இந்த இடத்துக்கு வந்து நம்ம கொடுத்த இந்த பிளாக் ஆஃப் கோடை எக்ஸிக்யூட் பண்ணோம். ஸோ இப்போ ரன் பண்ணிடலாம். ஓகே, இங்கே அவுட்புட் பாருங்கள், பைத்தான் ஃபங்க்ஷன்ன்றதை ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணிடுச்சா, அடுத்து ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கு, கால் பண்ணதும் அதில் நம்ம என்ன ஆப்ரேஷன் என்ன செய்ய சொன்னோமோ அதை செஞ்சிடுச்சு. ஸோ இப்போ நேம் ஏதாச்சும் நான் தப்பாக கொடுக்குறேன், ஃபங்க்ஷன் நேம் நான் தப்பாக கொடுத்துருக்கேன், நமக்கு எரர் வரும். என்ன எரர் பார்த்தீங்கன்னா நேம் எரர், அடிஷன் இ அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லுது. ஸோ இப்போ நேம் நான் கரெக்டாக கொடுத்துருக்கேன். இந்த ஃபங்க்ஷனுடைய டெஃபினேஷன் எல்லாருக்கும் உங்களுக்கு டவுட் இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்ததாக நம்ம இங்கே ரைட் பண்ணால் என்ன நடக்கும், இப்போயும் சேம் அதே எரர் தான் காட்டும். ஸோ அங்கே பாருங்கள், அடிஷன் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இல்லவே இல்லைன்னு சொல்லுது. நேம் எல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்கோம், ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கோம். ஏன் இல்லைன்னு சொல்லுதுன்னா, பைத்தான் தான் நான் சொன்னேன்ல, லைன் பை லைனாக தான் இது எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே வரும். ஃபஸ்ட்டு இந்த லைனை எக்ஸிக்யூட் பண்ணும்போது அடிஷன் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை இது முன்னாடி பார்த்துருக்காது, கண்ட்ரோலும் இங்கே அதாவது இதை தாண்டி வராது. ஸோ அதனால தான் நமக்கு அடிஷன் என்ற ஒரு ஃபங்க்ஷன் இல்லவே இல்லைன்னு சொல்லுது. ஸோ எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணும்போது மேலே தான் டிஃபைன் பண்ணணும். கால் பண்ணுறது நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் கால் பண்ணலாம். ஸோ அதாவது இதை ரீயூசபிள் ஆஃப் கோடு, அதாவது இந்த கோடை திரும்ப திரும்ப நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடிஷன் என்ற ஃபங்க்ஷனை நான் எத்தனை தடவை கால் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ 4 தடவை நான் கால் பண்ணியிருக்கேன். 4 தடவையுமே கண்ட்ரோல் வந்து இங்கேருந்து இங்கே போயிட்டு மூவ் ஆகிட்டு இதனுடைய வேலையை முடிச்சுட்டு திரும்ப இங்கே வரும், திரும்ப இங்கே போயிட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு திரும்ப இங்கே வரும். ஸோ கண்ட்ரோல் இந்த மாதிரி அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரும். ஸோ இங்கே பாருங்கள், 4 தடவை நமக்கு 8 அப்படின்னு பிரிண்ட் ஆகியிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணணும். இதை தான் யூசர் டிஃபைனட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அடுத்ததாக ஃபங்க்ஷனில் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, அந்த பிளாக் ஆஃப் கோடை விட்டு எக்ஸிட் ஆகிறதுக்காக. ஸோ ரிட்டர்ன் என்ற கீவேர்டை பார்த்ததுமே கண்ட்ரோல் அந்த ஃபங்க்ஷனை விட்டு வெளில போயிடும். ஸோ ரிட்டர்ன் அப்படின்றது ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்ணுறதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதாவது அந்த ஃபங்க்ஷன் பிளாக் ஆஃப் கோடு அதனுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக இந்த ரிசல்ட்டை நீ ரிட்டர்ன் பண்ணிவிடு அப்படின்னு சொல்கிறதுக்காக நம்ம ரிட்டர்ன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி அந்த கோடை விட்டு வெளில போகணும் அப்படின்னாலும் ரிட்டர்ன் யூஸ் பண்ணிக்கலாம். அதை தாண்டி பிரேக் யூஸ் பண்ணலாம். அது நிறைய பல வித்தைகள் இருக்குது, அதெல்லாம் நான் உங்களுக்கு போக போக சொல்லி கொடுக்குறேன். ஸோ இப்போ ரிட்டர்ன்ன்றதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ரிட்டர்ன் அப்படின்ற கீவேர்டு பக்கத்தில் ஸ்பேஸ் விட்டு நம்ம ஏதாச்சும் மெயின் ஃபங்க்ஷனுக்கு அனுப்பலாம். அதாவது இந்த ஃபங்க்ஷன்லேருந்து ஏதோ ஒன்று ரிட்டர்ன் பண்ணுறோம், அவ்வளோதான். இப்போ இங்கே எக்ஸாம்பிள் பாருங்கள், ஏபி அப்படின்றத ஆட் பண்ணி சியில் ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ சின்றதை ரிட்டர்ன் பண்ணிவிடு, இந்த ஃபங்க்ஷனு சின்ற வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும், அதுதான் இங்கே விஷயம். ஸோ இப்போ அதை பாருங்கள், இந்த ரிட்டர்ன் ஏன் முக்கியம் அப்படின்னு பாருங்கள். ஸோ இப்போ நான் ரிட்டர்ன் a + b அப்படின்னு நான் இங்கே கொடுத்துட்டேன். இந்த ஃபங்க்ஷன் இப்போ என்ன பண்ணோம், ஏவையும் பியும் நமக்கு ஆட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணோம், அதான் இதனுடைய வேலை. ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். பைத்தான் ஃபங்க்ஷன் இது மட்டும்தான் எனக்கு பிரிண்ட் ஆகுது. இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணி இதனுடைய வேலையெல்லாம் முடிச்சிடுச்சு. பட் ஆனால் நம்ம இதனுடைய அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணலை. ஸோ அதுக்கு இந்த அடிஷன் என்ற ஃபங்க்ஷனை நம்ம ஒரு பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்கலாம். ஸோ நீங்கள் ஃபங்க்ஷனை எங்கே வேணுனாலும் வச்சு கால் பண்ணுங்கள், அடிஷன். ஸோ பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்குள்ளே அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, கண்ட்ரோல் என்ன பண்ணோம், இந்த அடிஷன் ஃபங்க்ஷனுடைய வேலையை முடித்து ரிட்டர்ன் பண்ணோம். அந்த வேல்யூவை வாங்கிட்டு வந்து இப்போ இதுக்குள்ளே வச்சு நமக்கு பிரிண்ட் பண்ணோம். ஸோ புரியுதுங்களா நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னு. இந்த ஃபங்க்ஷனை எங்கே வேணுனாலும் நீங்கள் கால் பண்ணுங்கள். நீங்கள் கால் பண்ணதும் கண்ட்ரோல் அங்கே போயிட்டு வேலையை முடித்து அது கொடுக்குற அவுட்புட்டை கொண்டு வந்து இங்கே கொடுக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போது ஓகே, இப்போ இருந்ததே இருக்கட்டுமே,
பிரிண்ட்டுன்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே அடிஷன்ன்றது இங்கே இருக்குது. ஸோ இங்கே இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி ரிட்டன் இல்லாமல் பிரிண்ட்லேயே கொடுக்கக்கூடாதா உங்களுக்கு ஒரு டவுட் வரும். பிரிண்ட்டில் கொடுத்தா என்ன பிரச்சனை வரும்னு நீங்கள் பாருங்கள். கரெக்டாக ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் ரைட் பண்ணுறீங்கன்னா லாஸ்ட்டாக ரிட்டனில் முடிங்க. ஏன் அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுது. ஸோ கால் பண்ணும்போது அடிஷன் பண்ணி அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணிடுச்சு, 8ன்னு பிரிண்ட் பண்ணிடுச்சு. இந்த நன்னு ஏன் பிரிண்ட் ஆகுது? இந்த நன்னுன்றது இந்த பிரிண்டிங் ஃபங்க்ஷனுக்கு நம்ம வேல்யூவே கொடுக்கலையே. இந்த அடிஷனுடைய வேல்யூ எக்ஸிக்யூட் ஆகி பிரிண்ட் ஆகிடுச்சு. இந்த பிரிண்டிங்கு தேவையான மேட்ரு அங்கே இல்லை. ஸோ அதனால தான் நன்னு வருது. நிறைய கோடிங் கான்டெஸ்ட்டு, இந்த ஹேக்கர் ரேங்க்கு, அந்த மாதிரி வெப்சைட்லலாம் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதாவது ப்ராப்ளம் சால்விங்கில் ப்ரோக்ராம் இப்படி தான் இருக்கும். ஸோ ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது நீங்கள் கரெக்டாக அந்த ஃபங்க்ஷன் டெஃபனிஷனில் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அதுக்காக தான் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட். அந்த ஃபங்க்ஷனை விட்டு வெளில போகணும். இந்த மாதிரி சின்ன சின்ன இது எரர்னு சொல்ல முடியாது, எப்படி சொல்கிறது, இதையே கூட உங்களுக்கு குயிஸ் அந்த மாதிரி இதெல்லாம் கேட்பாங்க. ஸோ ரிட்டன் யூஸ் பண்ணுங்கள். இங்கே ஏன் அப்படின்னா இங்கே உள்ளே பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஸோ ஆன்சரை இதுவே பிரிண்ட் பண்ணிடுச்சுன்னும்போது ஒன்று இங்கே பிரிண்ட் ஃபங்க்ஷன் இருக்கக்கூடாது. இங்கே பிரிண்ட் இருந்தால் இங்கே அது ரிட்டன் தான் பண்ணணும். ரிட்டன் பண்ண ஆன்சரை இது கொண்டு வந்து இங்கே பிரிண்ட் பண்ணுது. இல்லை அப்படின்னா இது ஒரு வேரியபிளில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போது சீன்னு ஒரு வேரியபிள் வச்சு இந்த வேரியபிளில் ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணுறேன். ஸோ அடிஷன்ன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். ஸோ பிரிண்ட்டில் சியை நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன பண்ணோம், அடிஷன் ஃபங்க்ஷனுக்கு தேவையான வேலையெல்லாம் முடித்து சியில் ஸ்டோர் பண்ணிக்கும். சியை நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ பிரிண்ட் பண்ணதும் நமக்கு ஆன்சர் இங்கே பிரிண்ட் ஆகிடுச்சு. ரிட்டன் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த நன் இங்கே வராது. I hope now you all are understand what is a function in Python. Not only in Python, C, C++, Java, that's all are same thing. So we can continue on a next video. Before that, எப்போதும் போல 4 dialogue. Like, share, subscribe. அப்புறம் கடைசி dialogue. Thanks for watching. Bye.